இந்த ஆலயத்துல கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு 3 வாசல்கள் இருக்கு. ஆனா இப்ப புழக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தெற்கு வாசல். இந்த கோவிலினுடைய கோபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எளிய 5 நிலை ராஜகோபுரம். கோவிலுக்கு உள்ள போகும்போது நேரா அன்னை கருணாம்பிகை நம்மளை வரவேற்பாங்க. கிழக்கு முகமாக மூலவர் தண்டீஸ்வரர் காட்சி தருவாரு. அது மாதிரி கருவறை சுற்றுல பாத்தீங்க அப்படின்னா நர்த்தன விநாயகர், உர்க்குடியாசன தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர், கணபதி, வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி வெளிப்பிரகாரத்துல வந்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கும். 63, வைத்தீஸ்வரர், சொக்கநாதர், மீனாட்சி, நந்தி, பலிபீடம். நந்திக்கு 2 பக்கமும் முருகன், விநாயகர். அது மாதிரி பலிபீடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நந்திக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மூலவரை நேர பார்த்து இருக்காம தலை சாய்த்து நந்தி அமைந்திருப்பார். நந்தி தலை சாய்த்து அமைந்திருப்பது இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி உர்க்குடியாசனத்தில் அமர்ந்திருப்பார். சரஸ்வதி தேவி அவங்களுக்கு சந்நிதி இருக்கும். இப்படி இந்த கோவில்ல பல சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு.